அது வந்து வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா. Bosswala. Be the boss. சென்னை அரசு மருத்துவ கல்லூரியில இன்று திடீரென சோதனை மேற்கொண்ட போலீசார் சோதனையில பல்வேறு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் உலாவுவதாக அந்த மருத்துவரான ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வரான தேரணி ராஜன் என்பவர் அரசு மருத்துவமனை காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒன்றை கொடுத்தார். புகாரின் பேர்ல அரசு மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் அங்க இருக்கக்கூடிய அந்த அறையில, அதாவது அந்த பகுதி மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அறையில சோதனை மேற்கொண்டார். குறிப்பாக விடுதியின் டவர் 3 தங்கியிருந்த பயிற்சி மருத்துவர்களான தருண், சஞ்சய், ரத்னவேல் உள்ளிட்டோரின் அறைகளை சோதனை செய்த போது அதுல 150 கிராம் கஞ்சா மற்றும் கெட்டமைன் ஊசி வடிவில சிரஞ்சி போன்றவைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த பயிற்சி மருத்துவர்களுக்கு யார் இந்த போதைப் பொருள் சப்ளை செய்கின்றனர் என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதுல இது தொடர்பாக 3 பயிற்சி மருத்துவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதுல ஒரு முக்கிய நபர் இவர்களுக்கு இந்த போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து விசாரணையில இந்த கோட்டூர் பகுதியில் இருந்து தான் இந்த கஞ்சா சப்ளை நடந்திருப்பதும் தெரிய உடனடியாக இது தொடர்பாக மருத்துவ மாணவர்களுக்கு இந்த கஞ்சா சப்ளை செய்த சைதாப்பேட்டையை சேர்ந்த ரோட்னி ரோட்ரிகோ என்ற நபரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 1 கிலோ 400 கிராம் கிரீன் கஞ்சா என்ற விலை உயர்ந்த கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இந்த பறிமுதல் செய்யப்பட்ட இந்த ரோட்னி ரோட்ரிகோ என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ள BBA பட்டதாரியான இவர் இந்த புனித தோமையார் மலை பட் ரோட்ல இருக்கக்கூடிய டெலிவரி லாஜிஸ்டிக்ஸ் என்ற நிறுவனத்துல பணியாற்றி வருவதும், குறிப்பாக இவரிடம் இருந்து இவர் போதுமான வருமானம் இல்லாததால இது போன்று கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதும், குறிப்பாக இந்த பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் இந்த மருத்துவர்கள் அறையில தங்கியிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த போதைப் பொருள் சப்ளை செய்து வருவதும், இதே போல சென்னையில பல்வேறு நபர்களுக்கு இவர் இது போன்ற போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து தொடர்ச்சியாக இவர் 15,000 ரூபாய்க்கு மேல் இது போன்ற போதைப் பொருளை விற்பனை செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்ற மேலும் வேறு யார் யாருக்கெல்லாம் இது போன்று போதைப் பொருள் சப்ளை செய்தார் என்ற கோணத்துல தீவிரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.